இப்போ ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இன்றைக்கி ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லபடியாக இருங்க. இந்த ஒரு அம்மா அயனாபுரத்தில் இருந்தாவலாம். அயனாபுரம் ஒரு அம்மா இருந்திருக்கு. அந்த அம்மா கொஞ்சம் வயசாயிட்டு பணத்தெல்லாம் சேர்த்து 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 வச்சாவலாம். கடைசியில் ரொம்ப ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஆஸ்பத்திரியில் இருந்திருக்காவ. எல்லோரும் அந்த அம்மாவை பார்த்துட்ருக்காவ. இது என்ன சொல்லியிருக்காவ இந்த அம்மா? இந்த எனக்கு வீட்டில் இருக்க தலைவாணியை கொண்டு வாங்க, அப்போ தான் எனக்கு கழுத்து வலிக்காது. வீட்டில் இருக்க தலைவாணியை கொண்டு வாங்க, ஆஸ்பத்திரியில் இருக்க தலைவாணி வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு அதனால சரின்னு அங்கே போய் இப்போ கொடுத்துருக்காங்க. டாக்டரே சொல்லிட்டாராம், நீங்கள் தலைவாணியை கொடுத்துருங்கன்னு. உடனே என்ன பண்ணிட்டாங்களாம், அந்த தலைவலி வச்சு படுத்துருக்கு. விடிய காலம் செத்து போச்சு. ராத்திரி கொடுத்துருக்காவ, விடிய காலம் செத்துடுச்சான். செத்து போனவுடனே சரின்னு தலைவாணியெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாவ. அவர் மருமக என்ன பண்ணிவிட்டு இந்த தலைவாணியை செத்தும்போது இருந்த தலைவாணி எதுக்குன்ட்டு போய் கொளுத்ததுக்கு தீயை கொளுத்துச்சான். ஒரு பக்கம் எரிஞ்சு போனால் அவ்வளோ ரூபாயாம். கொளுத்திட்டு வராமல் இருந்தா பாருங்கள், மண்ணெண்ணெய் ஊற்றிட்டு அணைச்சி பார்த்துச்சான். அணைக்கவே முடியலையாம். அவளை பாதி எரிஞ்சே போச்சான். அந்த மாதிரி ஜனங்க சாவது வரைக்கும் ரூபா வச்சாலும் சாப்பாடு கிடைக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. அவையே கொடுத்துருக்கலாம், ஒரு சமயம் வசதி உள்ள வீடாக இருக்கலாம். இப்படி இருக்கிற ஜனங்க. அந்த அம்மா நல்லபடியாக தான் சேர்த்து வச்சுருக்கு. அது சொல்லாமல் நம்ம செத்து போயிடுவோன்னு எனக்கு தெரியல, சொல்லாமல் போயிடுச்சு. அதனால் இது ஒரு உண்மை தானே. பணம் அங்கே எங்கள் ஊரில் கூட ஒரு ஆள் 40 பவுன் நகை வச்சுருந்துச்சான், தலைவாணிக்குள்ளே தான். எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ஊரில் இந்த எங்கள் ஊர் பொண்ணு தான் அந்த மருமக அப்படின்னு அப்போ சொல்லுவாங்க. இப்போ எனக்கு ஞாபகம் வருது இந்த கதையை கேட்டோன்னே. அப்போ அப்படியே அந்த பாப்பம் கடைசியில் செத்தவொடனே பார்த்தா எல்லாத்துலேயும் தேடினாவலாம். கடைசியில் தலைவாணிக்குள்ளே இருந்துச்சான் அந்த நகை. அந்த மாதிரியே இருக்குல்ல ஜனங்க. அப்படின்னு நல்லபடியாக இருக்கட்டும்.